நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை என்று நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, உழைத்து சம்பாதிக்கிற பணத்தில் வருகிற உணவுகள் ஒருவேளை அது கண்ணுக்கு மேன்மையாக இருக்காது, ஆனால் வாய்க்கு ருசியாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் உழைக்காமல் கள்ள பணத்தில் வருகிற வருமானத்தின் போஜனமானது அது ஜொலிப்பானதும் அது மகாபெரிய பந்தியில் விசாரிக்கப்பட்டதுமாய் இருக்குமே. ஆனாலும் கூட அதை ஒரு விசை உண்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேரிடத்தில் சுரண்டினது, எத்தனை பேரிடத்தில் இந்த கொள்ளையடித்தது என்று பாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதே, அவைகள் கள்ள போஜனமாமே என்று வேதம் குறிப்பிடுகிறது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு சில இடங்களில் போர் நடந்து முடிந்த பட்சத்தில் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் பெற்றோர்களை இழந்து, தன் ஆகாரத்தை இழந்து, எப்போது வண்டி வரும், எப்போது தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தன் பாத்திரத்தை வைத்து கொண்டு அலைந்து அழுது திரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பசியின் வேதனையை நாம் பார்க்கிற போது கண்களில் ரத்தம் வடிகிறதை பார்க்கிறோம். அதையெல்லாம் பார்த்தும் கூட இத்தனை கோடீஸ்வரர்கள் இருந்தும் கூட அவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மனம் வரவில்லையே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். இதோ இந்த நாட்களில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக ராஜாவே, தர்மையான நேரத்தில் நாங்கள் இதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோமப்பா. போஜன பிரியராக இருந்து தன் போஜனத்தின் மேல் பெருமை பாராட்டுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேசத்தின் மேல் ஜனங்கள் பட்டினி போராட்டத்தினால் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் வீணாய் நடத்துகிற இந்த போஜன பந்தியை ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்து உதவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பசியோடு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஏதோ ஒரு மூலையில் பசியோடு மரித்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் அற்பமும் நீசனமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? அவர்கள் ஏற்ற காலத்தில் அவர்கள் போஜனங்கள் அவருக்கு கிடைப்பதாக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. வசதி படைத்த செல்வந்தர்கள் மத்தியில் அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பணத்தில் ஏழைகளுக்கு உதவும்படியாக, இந்த பணத்தில் ஏழைகளுக்கு போஜனம் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்கள் மத்தியில் ஒரு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு பாத்திரத்தை வைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்போது எனக்கு ஆகாரம் வரும், எப்போது என் ஜீவன் பிழைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே சோத்திரம். அவர்களுக்கு ஒரு போஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு போஜனம் ஆயத்தமாகும்படியாக ஜெபிக்கிறேன். நாடுகளில் சமாதானம் பெருகட்டும். எல்லா தேசங்களிலும் ஆகார குறைவு அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.